என்னைக்கு இந்த மர்டர் நடந்துச்சோ அன்னையில இருந்து பக்கத்துல இருந்த ஆதிவாசி கிராமத்தை சேர்ந்த 2 பொண்ணுங்களை காணோம். ஃபோன் பண்ண வெளியே எங்க போயிருக்காங்க? நாம இத போலீஸ் கிட்ட சொல்றதா சரி. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணான். அந்த பொண்ணு நினைச்சு கவலைப்படுறல. 2 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு மர்டர் நடந்துச்சு. அதுக்காக தான் போலீஸ் இங்க வந்துட்டு இருக்கு. ரொம்ப மோசமான மர்டர். இங்க யாருமே கொல்லப்படல தெரியுமா? இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன். அந்த ஆப்ஷனை நான் உனக்கு கொடுக்கவே இல்லையே. ஏய், எவ்வளவு தைரியம் உனக்கு? ஒருவேளை எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஒருத்தரையும் விட மாட்டேன். ரிலீஸ் ஹிம் ரைட் அவே. இவங்களெல்லாம் உன் ஃபேமிலியோட நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நீ தான் ஆசைப்பட்ட. ஸோ அதுதான் இதெல்லாம். இது ஒன்றும் வதந்தி இல்லை, வெரி டேஞ்சரஸ். இந்த ஜங்கல் இந்த ஏரியாவோட இந்த வீட்டோட ராணி ஆயிடுவேன் நீ. நான் தான் டிம்மா பேசுறேன். உங்களுக்காக என்கிட்ட ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. இதான் மர்டர் பண்ண வீடியோ. உங்களுக்கு அந்த பொண்ணு தேவை, எனக்கு அந்த பையன் தேவை. ரிஷி ஓடு. நான் ரிஷியோட பாடி இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். உன்னை உயிரோட அனுப்புறல, அதுவே பெரிய விஷயம். என்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதா? இன்னும் 2 விஷயம் முடிக்கணும். சீக்கிரமா வேலையை முடி. இந்த பொண்ணை நான் உயிரோட கூட்டிட்டு போவேன். எவன்டா அவளை சுட்டது? வாங்கடா. ஏய், வெளிய வா. வெளிய வாடா. இன்ஸ்பெக்டர் சார், இவ்வளவு பெரிய ரிஸ்க் என்னால எடுக்க முடியாது. ஏய், ஓபன் பண்ணு. ஓ, தப்பிட்டா. பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க. ஹலோ தேஜி மேடம், டிம்மா எங்க இருக்கீங்க மேடம்? 5 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். சீக்கிரமா வாங்க, பார்த்து கவனமா வாங்க மேடம். எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரத்தில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், சில நேரத்தில் எங்களுக்கு. டிஎஸ்பியோட யூனிஃபார்மை மட்டும் எப்பவும் தொடாதீங்க, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியல. நல்லது, புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, ஆனா நீங்க பண்ணது தப்பு. நம்ம மேன் டு மேன் டீல் பேசணும்ல, உண்மைதானே? அது ராஜேந்தர் சிங் அட்வால். அந்த ரிங்கு சாரோட வார்த்தையை கொஞ்சமாவது முக்கியமா எடுத்துக்கணும்ல. சொல்லு. அண்ணா, இங்க வேலை பார்க்குற ஒருத்தன் ஆம்புலன்ஸ் காட்டுக்குள்ள போச்சுன்னு சொல்றான். எவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பியா நீ? ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லண்ணா, ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்ல எதுவும் கிடைக்கல. ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. நான் சொல்றத கேளு. நீங்க எல்லாரும் காட்டுக்குள்ள போய் தேடுங்க. நாங்க வந்துடுறோம். சரி, வண்டி எடுங்க. நீ ரொம்ப வருத்தப்படுவ.
யார் சிரித்தால் என்ன, இங்கு யார் அழுதால் என்ன? மேடம் உங்களை பார்த்துட்டேன். அப்படியே நேரா போங்க மேடம். மேடம் ஜீப் வருது, போலீஸ் ஜீப். அந்த வண்டி முதல்ல போகட்டும். ஆனா வண்டியை நிறுத்தாதீங்க, நேரா போய்கிட்டே இருங்க. ஒருவேளை அவன் என்ன ஃபாலோ பண்ணானோ? அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க மேடம், நீங்க போய்கிட்டே இருங்க மேடம். அட கடவுளே. இந்த ஆம்புலன்ஸை எதுக்கு காட்டு வழியா ஓட்டிட்டு வராங்க? எதுக்காக ரோடு வழியா போல? ஏய், முகத்தை காட்டு. அட, லேடி டிரைவரா? எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க? ஒரு நிமிஷம் மேடம், சொல்லுங்க சார். இங்க பாரு, எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி எதுவும் விடாத. மேடம் ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அலட்டாரு. அந்த ரிங்கோ ஆம்புலன்ஸை தேடிக்கிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸா? ஒரு ஆம்புலன்ஸ் எனக்கு முன்னாடியே இருக்கு சார். ஆனா டிரைவர் லேடி சார். லேடியா? மேடம் ரிங்கு அண்ணா நம்மள பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன? அந்த ஆம்புலன்ஸ் அங்கேயே நிறுத்து, போக விட்டுறாத. நம்ம இங்க இருந்து போகணும் மேடம், சீக்கிரமா போகணும். நான் டீமை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கேன். கடவுளே போச்சு. விடுங்க மேடம், இத பத்தி யோசிக்காதீங்க. ஆனா இவரு எப்படி? இவ உயிரோட தான் இருக்கான். இவ ஆளுங்க வந்து இவனை காப்பாத்திடுவாங்க. நம்மள இப்ப யாராவது பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். வாங்க மேடம், நான் வண்டியை ஓட்டுறேன் மேடம். ஏ டிமா, எங்க இருக்க நீ? இதோ ரீச் ஆயிட்டேன் இன்ஸ்பெக்டர் சார். அது வழியில கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு, நம்ம கிட்ட டைம் இல்ல. எஸ் சார். அது வந்து வழியில ஒரு ஆக்சிடென்ட். ஹலோ, மேடம் நீங்க இங்க இருந்து ரெசார்ட்டுக்கு கிளம்பிருங்க. மேடம் நீங்க அவர்கிட்ட நீ என்ன சொல்லிட்டு இருந்த? எந்த ஆக்சிடென்ட்? அது வந்து அவர் எதுவும் கேட்கல. அதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்றேன். அது வந்து அதை யாருமே பார்க்கல. நானும் எதுவும் பார்க்கல. இது பாரு, நீ எந்த ஆக்சிடென்ட்டை பத்தி பேசுறியோ அதை பார்க்கலன்னு சொன்னல, அதை பார்க்காத மாதிரி விட்டுடு. இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? புரிஞ்சிருச்சு மேடம். ஆம்புலன்ஸை சீக்கிரமா அனுப்புங்க. ஹலோ ஹலோ டோக்ரே, ஆம்புலன்ஸ் கிடைச்சதா? அது கிடைச்சிருச்சு, ஆனா மிஸ் ஆயிடுச்சு சார். அடே, அது எப்படா போச்சு? உங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சார் அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தணும், அதுக்குள்ள அந்த கான்ஸ்டபிள் அடிச்சு தூக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. உயிரோட இருக்கான்ல? அவங்கிட்ட அதை கேளு. இல்ல, அவன் இப்போ மயக்கத்துல இருக்கான் சார். ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆம்புலன்ஸ் காட்டுக்குள்ள தான் இருக்கணும். எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு டோக்ரே,
அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் கிடைக்கலனா உன்னோட குடும்பம் மட்டும் இல்ல உன்னோட டீமோட மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிடுவேன். ஏதாவது பிரச்சனையா சார்? உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்லை, இறந்துட்டாங்க சார். நீ சேஃபா தான் இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? நான் இப்போ அவனுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. மண்டையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. ரிங்கு, நான் உனக்கு அப்புறம் பண்றேன். சொல்லுண்ணா. தேஜி எங்க? அண்ணா, கல்யாணம் உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனா எங்கிட்ட கேட்குறீங்க? இங்க பாரு, விளையாடுற மூட்ல இல்லைண்ணா. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, தேஜிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அண்ணா, நானும் உங்ககிட்ட விளையாடல. நான் இருக்கிற வரைக்கும் என் அன்னைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னல. ஆனால் நம்மளோட ஃபேமிலி மேட்டர். அவளோட ஃபேமிலி. இப்போ தேஜியும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி ஆயிட்டா. ஞாபகம் வச்சுக்கோ. வாட்ஸ் கோயிங் ஆன்? ஹே, எங்க இருந்த? கரெக்ட் தான் அண்ணி. இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்தீங்க? அண்ணா ரொம்பவே பதட்டப்படுறாரு. வாட் அபவுட் லஞ்ச்? இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு அண்ணா உங்ககிட்ட கேட்டாரு. இப்பயா? நான் சும்மா வெளியில போயிட்டு வந்தேன். என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்ப இவன் என்கிட்ட இவ்ளோ கேள்வி ஐம் கேட்டுட்டு இருக்கான்? சாரி. சொல்லு. ரிங்கு அண்ணா, அந்த ஆம்புலன்ஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பள்ளத்துல விழுந்துருச்சு. ஆனால் அந்த பொண்ணு. ஆனா அதை பார்க்கறதுக்கு கீழே போகணுமே. கிரஷ்டான இடத்துக்கு ஒரு டீம் போகுது. நானும் கீழே போய் பார்க்கறேன்னா, ஆனா ஒரு பிரச்சனை இருக்குண்ணா. ஆம்புலன்ஸை எவனோ ஒரு பையன் தான் ஓட்டியிருக்கான். ஆம்புலன்ஸை வேற எவன்டா ஓட்டுவான்? அண்ணே, எந்த கான்ஸ்டபிளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே கான்ஸ்டபிள் அவன் ஃபோன்ல என்கிட்ட சொன்னான்னா டிரைவரா இருந்தது ஒரு லேடின்னு. சரி, ஓகே. அண்ணி, அப்படியா? சரி, நீங்க போங்க, நாம அப்புறம் பார்க்கலாம். ரெடி பண்ணு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், சும்மா ஒரு வேலை விஷயமா நீங்க வெளில போனீங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த பக்கமா போனீங்க? எனக்கு என்ன பர்சனல் ஏதாவது இருக்கலாம்ல ரிங்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேக்குறீங்க. நான் எப்ப போனேன், எதுக்கு போனேன், எந்த பக்கம் போனேன்னு ஏன் கேக்குறீங்க? இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா தெளிவா நான் ஒரு கேள்வியை கேட்டேன். ஆனா தெளிவா பதில் வர மாட்டேங்குது. சரி சரி, ஓகே, அதை விடு. அதிகமா பேசாத. ரிங்கு, வந்துட்டேன். பிரமாதம். என்னப்பா? சமர்த் விஷயத்துல ஏதாவது பண்ண. அவன் வந்ததுல இருந்து எனக்கு ஒரே தலைவலியா தான் இருக்கு. சமந்த், அவன் திரும்பி வந்துட்டானா? அவன் என் கல்யாணத்துக்கு வரலையே. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அதனால உன் வேலைய நீ சரியா பாரு. இதுல எதுக்கு நீ தலையிடுற? பா, தமன், கேள்வி கேட்கறேன். என்னாச்சு? சமர்த் எங்கேயா? அப்பா, சமர்த்தை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு புரியல. நாம் இந்த ரயிலோட பிசினஸ் பார்ட்னர் தானே. அவங்க தொழிலோட செக்யூரிட்டியை பார்த்துக்கணும்னா
நம்மள வாட்ச்மேன் நினைச்சிட்டாங்களா அந்த முட்டா பசங்க? நீயே சொல்லு, நம்ம டீல் பேசணுமா இல்லையா? பேசணும். அப்புறம் அந்த மொத்த வேலையும் சமர்த் கிட்ட கொடுத்துட்டாங்க. நாம இங்க விரல சப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணுமா? அப்பா, அவன் என்ன பண்ணணுமோ பண்ணட்டுமே. பஞ்சாபோட பிஸ்னஸ் நமக்கு தான் கிடைக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னலாம் கணக்கு இருக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த சமர்த்த பாரு. ஆ. அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு என்னாச்சு? ஆளுங்க கிட்ட சொல்லியிருக்கேன், கிடைச்சிருவா. அன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு. ரொம்ப பெரிய தப்பு. இன்னொருத்தையும் அன்னைக்கே சுட்டுக்கணும், விட்டுட்டேன். நாம தொழில் பண்றதா இல்ல இப்படி மத்தவங்களை கொன்னுகிட்டே இருக்கிறதா? அப்பா, தொழிலையும் இந்த விஷயத்தையும் நான் பார்த்துப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரிஷி யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது, என்ன ஆனாலும் சரி. ரிஷி உயிரோட இருக்கணும்னா அமைதியா இருந்தாகணும், இல்லனா சில மணி நேரம் கூட உயிரோட இருக்க முடியாது. அந்த பக்கம் போய் பாருங்க, சீக்கிரமா பாருங்க. இந்த பக்கம் போய் பாரு, சீக்கிரம் சீக்கிரம். நேரா போங்க, நேரா போங்க. முன்னாடி போங்க போங்க. அண்ணா வாங்கண்ணா. அந்த ஆம்புலன்ஸ் ஃபுல் ஸ்பீட்ல நேரா அப்படியே அந்த நதிக்குள்ள போய் விழுந்துருச்சு. அங்க பாருங்களேன். ஏய், அத கொடு. இந்தங்கண்ணா. இது என்ன உன் குழந்தையோடதா? ஆமாண்ணா, டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தது உடஞ்சிருச்சு. யாருக்கு தெரியும், ஆட்டையை போட்டிருப்பீங்க. இவன் எதுக்கு வந்தான்? அந்த பெங்காலி இங்க என்ன பண்றான்? பெங்காலியா? அவனை இப்போ அண்ணா வேணாண்ணா, இதை கொடுத்துருங்கண்ணா. இதை பிடி, எல்லாரும் கீழே வாங்க. நீங்களே இருங்க. டிஎஸ்பி சார், நீங்க பொண்ணை கூட்டிட்டு திரும்ப போயிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க நீங்க இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு தான் போவேன் ரிங்கு சார். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மலை இருக்குல்ல, அங்கிருந்து ஆம்புலன்ஸ் விழுந்திருக்கு. இல்ல ஒருவேளை நீங்க அந்த பொண்ணோட பாடி எடுத்துக்கிட்டு கல்கட்டாவுக்கே நீங்க போனாலும் அது உங்க மெடலா தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார், இந்த கிராஷ்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் மேலே இருந்து கீழே விழுந்திருக்கு. இந்த கிராஷ்க்கு அப்புறம் வண்டியில் இருந்தவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கா? சொல்கிறது கஷ்டம்தான். ஆஸ் யூ கேன் சி, நதியில் விழுந்துட்டா கிடைக்கிறது கஷ்டம். அதனால் கிராஷுக்கு அப்புறம் சர்வைவ் ஆகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க சார், நான் சொல்றதை கேளுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் எப்படியும் கல்கட்டாக்கு போயிடுவார். ஆனால் நீங்கள் இங்கே தானே இருக்கணும்ல? அப்போ ஒழுங்கா தெளிவாக சொல்லுங்க, பொண்ணு எங்கே போனா? சார், அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரிங்கு சார். நதியில் விழுந்தா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நேரத்தில் அவங்க நதியில் மூழ்கி இருப்பாங்க. நிஜமாவா? வெரி குட். தென் கோ ஹோம் மிஸ்டர் ரிங்கு. உங்கள் அப்பா கூட இருங்க. லக்கி அண்ணா,
இந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அவங்கெல்லாம் செக் பண்ணு. சரிங்கண்ணா. ஹலோ, இங்க வாங்க, தேடுங்க. அங்க போய் இங்க தேடுங்க. பாரு, போங்க. நம்ம ஆளுங்களை எல்லாம் நல்லா தேட சொல்லு. சீக்கிரம் பார்க்க சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணு. போங்க போங்க, நேரா போங்க. அந்த பொண்ணு எப்படியாவது இன்னைக்கு எனக்கு கிடைக்கணும். கண்டுபிடிச்சலாம் சார். ஹலோ, யாரு? டிமாவா? உடனே அந்த வீடியோ அனுப்பு. அண்ணா, நம்ம ஆள் ஒருத்தன் இன்டர்நெட்ல ஒரு டூரிஸ்டோட வீடியோவை பார்த்துருக்கான். அதுல டிம்மா இருக்கான்னா. இது கொஞ்சம் பாருங்களா. ஆமா இவன் தான் அது. ஆமா இவன் தான். இவன் தான் ஆம்புலன்ஸ் ஓட்டினா. நிஜமாவா? ஆமா, நான் பாக்குறதுக்கு அவன மாதிரி தான் இருக்கான். கூட பொண்ணு யாரும் இல்லையா? இல்லனா இவன் தனியா தான் இருந்தான். அதனாலதான் இவன் முகத்துல அவ்வளவு பயம் தெரியுது பாத்தீங்களா? டிஎஸ்பி சார், என்ன எப்படி ஆயிடுச்சு? உங்க டீமோட ஒரு ஆள் கதை முடிஞ்சது. அவன் எல்லாத்தையும் கக்கிடுவான். லக்கி, முதல்ல அவனை பிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணான்னு தெரிஞ்சிடும். சரிங்கண்ணா. எல்லாரும் வாங்க, அந்த டிம்மாவை பிடிங்க. நாள் பூரா இப்படியே உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? சாப்பிட்றீங்களா? ஒரு வேலை தாங்க இருந்துச்சு, தமனோட கல்யாணம். அதுக்கு மேல என்ன வேலை இருக்கு? தமனுக்கு கல்யாணம் ஆனா என்ன, கல்யாண வயசுல இன்னொரு பையன் இருக்கான்ல. ரிங்குவ பத்தியா பேசுறீங்க? வேற யார பத்தி? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா? எங்க கல்யாணம் பண்ணி தான் காட்டுங்க. ஆமாப்பா, நீங்க ரொம்ப சூப்பரான விஷயத்த சொன்னீங்க. இங்க பாருங்க, விருந்தாளிங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. அதெல்லாம் தயார் பண்ண டைம் வேஸ்ட் ஆகாதுல்ல. அட, எனக்கும் நம்ம எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைச்சிருவா. தமனோட ஒய்ஃப் இருக்கால, அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. மோசமானவளா இருப்பான்னு தோணுது. உன் புள்ள மட்டும் ரொம்ப ஒழுக்கம் பாரு. இங்க பாருங்க, என் பையன் தமனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அடி போடு. அப்பா, இவன் தான் என் செல்ல பையன். அப்பாவுக்கு பெருமை தேடி தர்றவன். சொல்லுப்பா. அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணோட கதை ஒரேடியா முடிஞ்சது. என்னாச்சுப்பா? இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனா இன்னும் வேலை முடியலையப்பா. அதான் அந்த வீடியோ ஆளுங்க. இங்க பாருங்கப்பா, கூடிய சீக்கிரம் அவங்க நியூஸும் வரும். நீ சொல்றது சரிதான். என்னால இதை தாங்கவே முடியல. என்னால இதை ஏத்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ண, பிராக்டிக்கலா இருந்த. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப அவன் போயிட்டான். நம்ம இதோட தான் வாழ்ந்தாகணும். அப்புறம் அமைதியா இருக்க பணமும் கிடைச்சது இல்ல. சோ ஏதாவது யோசிக்கணும்னு நினைச்சா பணத்துக்காக தான் நாம இத பண்ணோம்னு நினைச்சுக்கலாம். அண்ணா, சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அவன் பொழைச்சிட்டான். ஆனா டாக்டர் என்ன சொன்னார்னா, அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறதா சொன்னாரு. எப்போ கண்ணு முழிப்பான்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. நான் டாக்டரோட ஒவ்வொரு மணி நேரமும் கான்டாக்ட்ல இருப்பேன்னா, எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆ ம்
நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க. காரை வர இங்கே நிப்பாட்டிட்டான். நான் ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடுறேன். அவங்கள புடிக்கடா. ஐயா, அது டோக்ரே வந்திருக்கான். அவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் வரேன். அப்போ ஆம்புலன்ஸ் பள்ளத்தில் விழுந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டபிளையும் இடிச்சிட்டு போயிருக்கு. அந்த கான்ஸ்டபிள் என்ன சொன்னான்னா, வண்டியை ஒரு லேடி ஓட்டினாங்களாம். நான் வந்துடுறேன். என்னப்பா சாப்பிட்டுட்டு போ. அவன் என்ன உன் மாமனாரா போய் பேசுறதுக்கு? அவனை இங்கே வர சொல்ல, உள்ள அனுப்பு. இங்கே வந்து பேச சொல்ல. சரிங்க. வா. ஆர் யூ ஓகே? ஓ, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நான் ஷூவை கழட்டிட்டேன். ஏய் டாக்டரே. சாரி அண்ணா, உங்கள் ஃபோன் கிடைக்கல, அதனால தான் வந்தேன். ஒரு அர்ஜென்ட் அப்டேட்டை உங்ககிட்ட சொல்ல தான். பேட் நியூஸு. அது ஹாஸ்பிட்டலில் கான்ஸ்டபிள் இருந்தான்ல, அவன் எதுவுமே சொல்லாமலே இறந்துட்டான். இவ்வளவு என்னாச்சு? என்னடா? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளை மாதிரி உட்காந்து டின்னர் டேபிளில் சாகிறது கொள்றதெல்லாம் அவளால கேட்க முடியல. டேய், உங்க அம்மாவை பாடுறா எப்படி அசையாம இருக்கான்னு. நல்லா சாப்பிட்றா பத்தியா? இவளுக்கும் சீக்கிரமா பழக்கமாயிடும். இதெல்லாம் எதுக்கு அவ பழகிக்கணும்? நம்மளும் ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி பிஹேவ் பண்ணலாம்ல. ஜஸ்ட் ஒன் மீன். அண்ணா என்ன பண்ணுறீங்க? சரிடா, குட் நைட். எப்போ பாரு இங்கிலீஷ்லையே பேசிக்கிட்டு இருக்கான். ஏண்டே, இவனை எதுக்கு பெத்தன்னு புரியலையே. ஏதோ நார்மல் ஃபேமிலிங்கிறான். நார்மல் ஃபேமிலினா என்ன? வாய்க்கு வந்ததை வளர்றான். முகத்தை காட்டு. மேடம், நம்ம போகணும் மேடம், சீக்கிரம் மேடம். தேஜி, ஆர் யூ ஓகே? I'm fine, Daman. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, ஓகே? இவன் உயிரோட தான் இருக்கா. இவனோட ஆளுங்க வந்து இவனை காப்பாத்திடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்த கான்ஸ்டபிள் எதுவும் சொல்லாமலே இறந்துட்டான். ஏய், கண்ணை திறந்து பாரு. கண்ணை திற, இங்க பாரு. ரத்தம் ரொம்ப போயிட்டு இருக்கே.
இருக்கியா? என் குரல் கேக்குதா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு எதுவும் தப்பா நடக்க விட மாட்டேன். என்ன நீ முழுசா நம்பலாம். கோயல், ஹலோ கோஷ். மணாலி கேஸுடைய ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அந்த சஸ்பெக்டோட பேர் என்ன? கோயல். அவ அஃபிஷியலாக இறந்துட்டான்னு உறுதியாக இருக்கு. ஸோ அதனால உன்னுடைய மணாலி கேஸை நீ க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாமே. பட் சார், ஐ டோன்ட் ஹேவ் அப்சல்யூட் ப்ரூஃப் தட் ஷி இஸ் டெட். ஷீ இஸ் டெட். இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத கோஷ். சார், இட்ஸ் an ஆர்டர்.